ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆனி அமாவாசை. இந்த ஒரே ஒரு வேர் உங்க கையில இருந்தா போதும், குடும்பமே கோடீஸ்வர யோகம் பெறும். தினம் தினம் பணம் வரும். அது என்ன வேர், அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனி அமாவாசை அன்னைக்கு என்ன வேற எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முன்னோர்கள் வழிபாடு, பித்ருகள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தான். ஆனா அதே அமாவாசை ஒரு சில மாதங்கள்ல வரும்போது அது மகிமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த அமாவாசையா மாறிடும். அமாவாசை நாட்கள்ல இந்த பிரபஞ்சத்தோட சக்தி, தெய்வீக ஆற்றல் இது எல்லாமே மேலோங்கி இருக்குமா. அந்த நாள்ல நம்ம பண்ணக்கூடிய வழிபாடு, பரிகார முறைகள் இது எல்லாமே நமக்கு பன்மடங்கு பலனை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டுக்கும் பித்ருக்கள் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாள் இந்த ஒரு அமாவாசை. அதுலயும் மாசி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை மாதிரி தமிழ் மாதங்கள்ல 3வது மாதமாக வரக்கூடிய ஆனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு தான். அதுக்கான காரணம், இந்த ஒரு ஆனி மாதத்துல சூரியன் மிதுன ராசியில பிரவேசிக்கிறாரு. இது மூலயமா நாம பித்ருக்கள் வழிபாட ஆனி மாத அமாவாசையில பண்ணும்போது அதுக்கான பலன் நமக்கு சீக்கிரம் கிடைக்குமா. சாஸ்திரங்கள்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு நபர் குறைஞ்சது 96 வகையான தர்ப்பணங்கள் செய்யணும்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லோராலையும் 96 வகையான தர்ப்பணங்களை ஒரு வருஷம் முழுக்க செய்ய முடியாது. அதுக்கு மாற்று வழிதான் வருஷத்துல வரக்கூடிய ஒரு சில முக்கியமான அமாவாசைகள். மாசி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, அதை தொடர்ந்து இப்ப வரக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ஆனி அமாவாசை. இந்த ஒரு ஆனி அமாவாசைய நீங்க விசேஷமான அமாவாசைய எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்களோ அதே மாதிரி வழிபாடு செய்யலாம். அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு போகும்போது, ஒருவேளை நீங்க பித்ரு சாபம், பித்ரு தோஷம் போக்குறதுக்காக திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பித்ருக்கள் வழிபாடு செய்வதற்காக அங்க நிறைய பேர் காத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே நீங்க செய்ய வேண்டிய எல்லா விதமான பித்ரு வழிபாட்டையும் அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்க தாராளமா வழிபட்டு வீட்டுக்கு வரலாம். திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்வதற்கும் காலையில நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலை 7:45 8:45 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். செவ்வாய்க்கிழமை ஆனி அமாவாசை வந்திருக்கிறதால செவ்வாய்க்கிழமை மதியம் 3:04 ராகு காலம், காலையில 9:10 யமகண்டம். திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு காலையில 7:45 8:45 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்க முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடுறதுக்கான சரியான உகந்த நேரம் மதியம் 1:30 மணிக்கு மேல. ஒரு சில கேலண்டர்ல திங்கக்கிழமையும் உங்களுக்கு அமாவாசை போட்டிருக்கு, செவ்வாய்க்கிழமையும் அமாவாசை போட்டிருக்கு. இந்த 2 நாட்கள்ல எந்த நாள் அமாவாசை கணக்குல எடுத்துக்கணுங்கிற கேள்வி, ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரலாம். செவ்வாய்க்கிழமை ஜூலை 14ஆம் தேதி அமாவாசை. ஆனா ஜூலை 13 திங்கட்கிழமை மாலை 6:53 அமாவாசை ஆரம்பிச்சிடுது. அது செவ்வாய்க்கிழமை ஜூலை 14ஆம் தேதி மாலை 4:33 வரைக்கும் இருக்கு. சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி நீங்க செவ்வாய்க்கிழமை தான் உங்க பித்ருக்கள் வழிபாடு செய்வதற்கும் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும், குறிப்பா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கணும். செவ்வாய்க்கிழமை தான் முழு அமாவாசை நிறைஞ்சிருக்கு. இப்படி பிரபஞ்சத்தோட சக்தியும் நம்ம முன்னோரோட ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ஆனி அமாவாசை தினத்துல நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் தாந்திரிக முறைகளும் நமக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை முன்னேறி போவதற்கான ஒரு படிக்கல்ல ஏற்படுத்தும். தடைக்கற்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஓடும். அதுக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேரை நீங்க பயன்படுத்தினாலே போதும். இந்த வேர் ரொம்ப சர்வ சாதாரணமாக எல்லார் வீடு பக்கத்துலயும் காலி மன இடங்கள்ல நம்ம உதாசீனப்படுத்தி நம்ம கண்ணில் தினமும் பட்டாலும் அதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வேர் தான். அதுதான் குப்பை மேனி வேர். பெயர் தான் குப்பை மேனி வேர். ஆனா குப்பையில இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைய கோபுரத்தோட உச்சிக்கே கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான சக்தி இந்த குப்பை மேனி வேருக்கு இருக்கு. தன ஆகர்ஷண மூலிகையில இந்த குப்பை மேனி வேற முதல் இடத்துல வைக்கலாம். துளசி இலை, வில்வ இலை இது எல்லாமே தெய்வீக மூலிகைகள். தன ஆகர்ஷண மூலிகைனா செல்வ வளத்தையும் பொருளாதாரத்தையும் நம் பக்கம் காந்தம் போல வசியம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி தன ஆகர்ஷணன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி இந்த குப்பை மேனி வேருக்கு இருக்கு. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 7 மணிக்கு மேல கூட பண்ணலாம், தப்பில்லை. ஆனா கண்டிப்பான முறையில நீங்க செவ்வாய்க்கிழமை காலையில தான் இந்த ஒரு குப்பை மேனி வேற நீங்க செடியோட பிடுங்கி எடுத்துட்டு தயார் செஞ்சு வைக்கணும். கண்டிப்பா உங்க வீடு பக்கத்தில் கூடிய காலி மனைகள்ல இந்த குப்பை மேனி வேர் ரொம்ப எளிதா கிடைக்கும். அப்படி அந்த குப்பை மேனி வேற செடியை வேரோட பிடுங்கி எடுக்கும் போது சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க பிடுங்கி எடுக்கணும்.
அதுக்கான காரணம் என்னன்னா, உயிரோட இருக்கக்கூடிய ஒரு செடிய நம்முடைய சுயநலத்துக்காக, நம்ம பரிகாரத்துக்காக பிடுங்கி எடுக்கிறோம். அது மூலியமா சாபங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சாபம், நசி நசின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அத நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கழுவிட்டு, அதுல இருக்கக்கூடிய அந்த குப்பை மேனி இலைகள நெகம் படாம கிள்ளி எடுத்துட்டு, வேர் பகுதிய மட்டும் தயார் செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மஞ்சள் கலந்த தண்ணீர், மஞ்சள் தண்ணீர் இருக்கு இல்லையா? அதுல அந்த வேர வந்து கொஞ்சமா முக்கி எடுக்கணும். இது மூலியமா என்ன நடக்கும்னா, சாபம் இல்லாம இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வேரை எடுத்து நம்ம பயன்படுத்துவது மூலியமா தோஷங்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அத நம்ம எடுத்து வைக்கிறோம். கூடவே இது வந்து ஒரு மங்களகரமான ஒரு தாந்திரிக பொருளா மாறுவதற்கான வழிவகையும் இந்த மஞ்சள் கலந்த தண்ணீர்ல எடுக்கிறது மூலியமா வச்சு எடுக்கிறது மூலியமா நீங்க பெற முடியும். சரி, இப்ப குப்பை மேனி வேற மஞ்சள் கலந்த தண்ணீர்ல எடுத்து வச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இது அப்படியே கொஞ்ச நேரம் காயட்டும். நீங்க எப்போதும் போல உங்க அன்றாட வேலை பாருங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு, முதல்ல உங்களோட குலதெய்வத்தையும், இஷ்ட தெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னொரு பக்கம் இந்த வருஷம் நமக்கு ஆனி அமாவாசை ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமைய முருகப்பெருமானுக்கும் உகந்த நாளா எடுத்துக்கலாம். செவ்வாய் பகவானுக்கும் உகந்த நாளா எடுத்துக்கலாம். இவங்க 2 பேரையும் வணங்கும்போது நமக்கு கிடைக்காத எல்லா விஷயங்களும் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் தான் சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அதே மாதிரி வாடகை வீட்டிலேயே இருக்கீங்க, சொந்த வீடு கனவு கனவாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செவ்வாய் பகவான் அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அதனால அவரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல பூஜை பண்ணும்போது ஒரு சிறிய தட்டுல நீங்க எடுத்துட்டு வந்து வைத்திருக்கக்கூடிய அந்த குப்பை மேனி வேற வச்சுட்டு, அது கூட ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு, அது ரூ. 5, ரூ. 10, ரூ. 100, ரூ. 500 இது உங்க விருப்பம் தான். ஆனா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ரூபாய் நோட்டை நீங்க திரும்ப செலவு பண்ண முடியாது. அதுக்கேத்த மாதிரி உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ரூபாய் நோட்டை வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த குப்பை மேனி வேறையும் அந்த ரூபாய் நோட்டையும் உங்க 2 கையில இருக்க பிடிச்சுக்கிட்டு, உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்க பித்ருக்கள் இவங்க எல்லாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, இந்த அமாவாசை நாள்ல, அதுவும் ஆனி அமாவாசை நாள்ல இந்த பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எங்க குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை இருக்கவே கூடாது. பரம ஏழையாக இருக்கக்கூடிய நாங்க பணக்காரராக மாறணும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றோமோ இல்லையோ, அத்தியாவசியமான எந்த பொருட்களுக்கும் பஞ்சம் இல்லாத, நிம்மதியான, நிலையான, கடன் இல்லாத வாழ்க்கை கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு, மறுபடியும் அந்த பூஜை அறையிலேயே அந்த வேரையும் அந்த ரூபாய் நோட்டையும் வச்சுட்டு நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த ரூபாய் நோட்டை அந்த குப்பை மேனி வேரோட சேர்த்து ஒரு நூல் வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு இதை உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இது மாதிரி இடங்கள்லையோ, இல்ல மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து அந்த சம்பளத்தை இங்கே தான் வைப்பேன், இங்கே சம்பளத்தை வச்சா அது எனக்கு பன்மடங்கு பெருகுன்னு உங்களுக்கே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல கூட இந்த வேரோடு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்டை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணும். குப்பை மேனி வேர் அப்படிங்கிறது தன ஆகர்ஷண மூலிகைன்னு சொல்லியிருக்கோம். அது கூட இந்த ரூபாய் நோட்டை சேர்த்து அமாவாசை மாதிரி நாட்கள் நம்ம கட்டும்போது, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்கள். கூடவே பணத்தை காந்தம் போல இருக்கக்கூடிய ஒரு அதீத சக்தி இந்த குப்பை மேனி வேருக்கு இருக்கு. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு முழு முயற்சியோட நீங்க கடினமான உழைப்பை போடும்போது அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு வந்து சேரும். சம்பள பாக்கி இருக்குதா, இல்ல உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு தடைப்பட்டுட்டே போகுது, இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அந்த தடைகள்லாம் நீங்கி பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுவதற்கான ஒரு படிக்கற்கள் ஏற்படுவதை நீங்க பார்க்க முடியும். 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த குப்பை மேனி வேற எடுத்து தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் அமாவாசை தினத்துல இதே மாதிரி தயார் செய்து எடுத்த இடத்துல வச்சிடுங்க. அதோட ஆரம்பம் இந்த ஆனி அமாவாசையா இருக்கட்டும். பார்க்கறது ரொம்ப எளிமையா தெரியும். இதோட பலன் ரொம்ப பெருசு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.